அங்க போகும்போது அந்த குரு வந்துட்டு அந்த நேரம் பார்த்து குரு வெளியில போயிட்டாரு. அவருடைய பையன் 15 வயசு பையன் தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து இருந்திருக்காரு, அந்த வீட்டுல வந்து இருந்திருக்காரு. அப்ப சொல்லியிருக்காரு, ராஜா வந்துட்டு சொல்லியிருக்காரு அந்த பையன்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் ஒரு கண்ணுக்குட்டி இடிச்சு செத்து போச்சு, இவ்வளவு பெரிய மகா பாவத்தை வந்துட்டு நான் செஞ்சுட்டேன், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு வந்துட்டு கேட்கிறாரு. இந்த நேரம் பார்த்து குரு வேற இல்லையே, மனசு படப்படப்பா இருக்கு, என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப இந்த 15 வயசு இந்த பையன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, சரி நீங்க இந்த பாவத்தை வந்து உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, 3 தடவை முருகா 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 அப்படின்னு 3 தடவை முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கங்க, உங்களுடைய பாவம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு போயிட்டார். அந்த ராஜா வந்துட்டு போயிட்டு உடனே அவருடைய அந்த குரு இருக்காருல்ல, அந்த குரு வந்துட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்காரு, வந்துட்டு கேட்டிருக்காரு, இந்த பையன் வந்துட்டு சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ராஜா வந்திருந்தாரு, அவருடைய கண்ணுக்குட்டி இடிச்சிட்டாராம், அதனால வந்து அதுக்கு நான் ஒரு தீர்வு கொடுத்தேன், 3 தடவை முருகா முருகா முருகான்னு சொன்னா எனக்கு பாவம் தீர்ந்துடும் சொல்றேன். உடனே அவருக்கு குருக்கு வந்து பெரிய பாவம் வந்துருச்சான். யாரை கேட்டு நீ இந்த மாதிரி சொன்ன, இத்தனை வருஷமா நான் உனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே வீண் போயிடுச்சேன், 15 வருஷமா நான் உனக்கு இவ்வளவு பாடம் நடத்தி இவ்வளவு விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்து கடைசியா நீ தவறான ஒரு செய்தியை போய் சொல்லிட்டிய அவருக்கு ராஜா. அப்போ ரொம்ப ஏசிட்டு அப்புறம் கடைசியா வந்து அப்ப அந்த பையன் வந்து ஆச்சரியத்துல வந்து கேட்டாங்க, என்ன வந்துட்டு நான் இதுல வந்துட்டு சொல்லிட்டேன் சொல்லும் போது வந்துட்டு அந்த குரு வந்து சொன்னாராம், 3 தடவை எதுக்காக முருகான்னு சொன்னோம், ஒரே தடவை நீ முருகான்னு சொன்னாலே போதும், அத்தனை பாவமும் வந்துட்டு தீர்ந்து போயிடும், எதுக்காக 3 தடவை நீ சொல்ல வச்ச அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால பக்தின்றது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த கதையில என்ன சொல்லுவாங்கன்னா, பக்தின்றது வந்துட்டு நம்ம ஒரு தடவை முருகா அப்படி இல்லை, நம்மளுடைய இஷ்ட தெய்வம் யாரா இருந்தாலும் ஒரு தடவை உருகி பக்தியுடன் உங்களுடைய தன்னை இழந்து தன்னை வந்துட்டு சரணாகதியான்ற ஒரு நிலையில வந்துட்டு நம்ம அர்ப்பணிச்சு அந்த அந்த இறைவனை வந்துட்டு நம்ம கூப்பிட்டோமா நமக்கு துணையா வந்துட்டு நிற்பாங்க. அந்த மாதிரி ராஜ அலங்காரத்துல வச்சிருக்கிறோம், இங்க முருகன் வந்துட்டு ராஜ அலங்காரத்துல வச்சிருக்கோம். எதுக்காக ராஜ அலங்காரத்துல, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அவரை போலயே வந்துட்டு கலர்ஃபுல்லா நல்லா சந்தோஷமா சிறப்பா நல்ல ஆரோக்கியத்துடன் மட்டும் இல்லாம ஒரு ராஜா எப்படி வாழ்வாரோ அதே போல வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு அமையணும். அது அமையறதுக்கு நாம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கை வந்துட்டு எப்படி வழி நடத்த போறோம்ன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான உடல் நலம், அப்புறம் நல்ல உறவு வந்துட்டு இருக்கணும். தெளிவான சிந்தனை வந்துட்டு எப்பவுமே இருக்கணும். நல்ல சிந்தனைன்னா வந்துட்டு நமக்கு நல்ல சிந்தனை வரவே மாட்டேங்குது மாஸ்டர், என்ன பண்ணலாம், நல்ல சிந்தனை வரலைன்னா என்ன பண்ணலாம், இப்படி நான் அமைதியா தியானத்துல உட்காரலன்னு பாக்குறேன், என்னோட எதிரி என் கண்ணுக்கு வராங்க, என்ன செய்யலாம் அந்த நேரத்துல வராங்க. சரி, தெளிவான சிந்தனை வரல, அடுத்தது என்ன பண்ணலாம், உடல் ஆரோக்கியமா நினைக்கிறேன், டயட்லாம் கடைபிடிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் தான் சாப்பிடுறேன், எது சாப்பிடமோ அதெல்லாம் தவிர்த்துறேன். சொல்லுவோம் யோகத்துல வந்து யம நியமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யம நியமம் வந்துட்டு 50% வந்துட்டு எதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு, இன்னொரு 50% வந்துட்டு எதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு வந்துட்டு இருக்கு. இப்ப எதெல்லாம் செய்யணும்னா நம்ம மற்றவங்க நல்ல வார்த்தைகளை பேசணும், இதெல்லாம் செய்யணும். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா வந்துட்டு இப்ப சரியான நல்ல உணவு, உடலுக்கு வந்து சேராத உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது, மற்றவங்களுக்கு தீமையான விஷயங்கள் வந்து நினைக்க கூடாது, இதெல்லாம் வந்துட்டு செய்யக்கூடாத விஷயம். இப்ப செய்யக்கூடாத விஷயத்த வந்துட்டு ரொம்ப ஈஸி தான் அதை கடைபிடிக்கிறது, அதை செய்யாம இருந்தாலே போதும். ஆனா நம்ம என்ன ஆயிருக்குன்னா, செய்யக்கூடாத விஷயத்த எஃபர்ட் போட்டு செஞ்சிருவோம் சில நேரத்துல. இப்ப சில நேரத்துல ஒரு சாப்பாடு இருக்குன்னு வச்சுங்களேன், 1 மணி நேரம் நான் டிராவல் பண்ணி அந்த இடத்துல போய் அந்த நாசி கஞ்சாவை சாப்பிடணும் சொல்லுவாங்க. நாசி கஞ்சா உண்மையாலுமே அந்த ஒரு உணவு இருக்கு, நாசி கஞ்சான்னு. இந்த இப்போ சைடு அது அப்போ இது ஒரு அளவு டிராவல் பண்ணுவாங்க. அது மாதிரி அது பின்னாடில உணவு ஹெவன் இங்க இந்த இடத்துல. அப்ப நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும், எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அது ஆக்ஷனை செய்யாம இருந்தாலும் 50% நமக்கு விக்டரி வந்துடும். அதுக்கு பிறகு எதை செய்யணுமோ அதுக்கு தான் நம்ம எஃபர்ட் போடணும். ஸோ நம்மளுக்கு தெளிவான சிந்தனை வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம சில விஷயங்களை வந்துட்டு கடைபிடிக்கணும். எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யோகம் ஒரு வழிமுறை. யோகம்னா என்னது, ஆசன பயிற்சி முறை, பிராணாயாமம் பயிற்சி முறை, இது வந்து பக்தி அது ஒரு வழிமுறை. பக்தினா என்னது,
தெய்வத்துக்கு முருகனுக்கோ அம்மனுக்கோ அவங்க பூஜைகள்லாம் செய்யறது, அந்த மந்திரத்தை வந்து படிக்கிறதுக்கு, அவங்க பிரயாணம் பண்றது, அவங்களுடைய அந்த நூல்கள் எடுத்து படிக்கிறது, இது வந்து பக்தி மூலியமா நம்ம செய்யறது. எது செஞ்சாலும் ஏதாவது உங்க மனநிலையை வந்து ஒரு நிலைப்படுத்தணும். அதுக்கு உண்டான காரியத்துல அன்றாட நம்ம வந்து ஈடுபடணும். சில நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்த காலையில எழுந்திரிச்சோன்னே நாம ஒரு பாடல் கேட்கிறோம், கந்தசஷ்டி கவசம் கேட்கணும்னு வச்சுங்களேன், இல்ல ஒரு லலிதா சாசனம் நாம கேட்கிறோம். இதெல்லாம் கேட்கும் போது மனம் என்ன ஆகுது? மனம் அமைதியாயிடுது. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எதெல்லாம் உங்க மனதை வந்துட்டு அமைதிப்படுத்துதோ அதை தொடர்ந்து நீங்க அன்றாட வந்துட்டு செய்யணும். எது உங்க மனதை வந்து அமைதிப்படுத்துதோ, இதை நான் என்ன சொல்றேன், எது என் மனதை வந்து அமைதி, நான் கொஞ்ச நேரம் காலையில எழுந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்யறேன், இது செய்யறதுனால என் மனம் வந்துட்டு அமைதி பெறுறாங்க, அமைதி பெறுது, அதனால நான் அதை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். இப்ப அதே போல காலையில எழுந்திரிச்சோடனே நான் போனை பாக்குறேன், போனை பார்த்தோடனே வாட்ஸ்அப்ல என்னென்னமோ வருது, என் மனதோட அமைதி வந்து கெட்டு போகுது வச்சுக்கலாம். உடனே ஐயோ என்ன அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு துக்க செய்தியை காலையில பாக்குறோம்னு வச்சுக்கீங்களேன், என்ன இது என் மனம் வந்துட்டு அமைதி போயிடுச்சு. அப்ப அதை செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது, அதை தவிர்க்கணும். அப்ப இவ்வளவுதான், சிம்பிள் தான். எது வந்து உங்க மன அமைதியை வந்துட்டு தக்க வைக்கிறதோ அதை பின்பற்றி வரணும், அதை பின்பற்றி வரணும். அது ஒண்ணா. அப்புறம் உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கிறது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப சிம்பிள். டெய்லி ஆசனாஸ் யோகா பயிற்சி, நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்க, யோகா சென்டர்ல தான் இருக்கீங்க. ஸோ நல்ல மாஸ்டர் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க, கார்த்தினி. அவங்களுடைய டீச்சிங்ல நீங்க எல்லாரும் கண்டிப்பா நிறைய பெனிஃபிட் அடைவீங்க. ஸோ தொடர்ந்து கிளாஸுக்கு வர்றது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கிளாஸ் வரேன், நான் ரொம்ப கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா இல்லை, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து யோகா பயிற்சி பண்றது இல்லை. இது எப்படி டெய்லி வந்துட்டு நமக்கு ஒரு 15-20 நிமிஷம், ரொம்ப இல்லை, கர்த்தினி டீச்சர் கூட சொல்லிருப்பாங்க, அந்த கர்த்தினி கூட சொல்லிருப்போம் 1 மணி நேரம் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் பாருங்க உங்களுக்கு சொல்றேன், 20-25 நிமிஷம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு. அது என்ன வைக்கும், என் மனதை வந்து ஒரு நிலைப்படுது. அதுக்கு இன்டைரக்டா 2 இஃபெக்ட் இருக்கு. ஒண்ணு என் மனதை நான் அமைதிப்படுது, இன்னும் என் உடல் வந்துட்டு ஆரோக்கியமா வச்சிருக்கு. உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் நம்ம எதை வேணாலும் எது நினைச்சாலும் நம்ம செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாது உள்ள இருக்கு இல்லைன்னா. சரியா? அப்புறம் 3வது என்ன சொன்ன, நல்ல உறவு, நம்ம சுத்தி இருக்கிற நல்ல சங்கத்தை வந்து சேர்த்துக்கணும். சங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க எந்த சங்கத்துல இருக்கீங்க? எந்த சங்கத்துல இருக்கீங்க? சங்கத்துல சங்கம்னா இப்ப பணம் பார்த்துருப்பீங்க, வருத்தப்படாத வாழ்க்கை சங்கம். அது என்ன, வேலை இல்லாத ஒரு சங்கம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி சங்கத்துல சேர்ந்தோமா நம்மளும் அந்த மாதிரி தான் இருப்போம். அப்ப சங்கம்னா என்னன்னா, உண்மையை தேடி நன்மையை தேடி போற சங்கத்துல நம்ம போய் சேரணும். உண்மையை தேடி நன்மையை தேடி போற சங்கத்துல போய் சேரணும். அப்ப இவங்க இப்ப நீங்க அத்தனை பேர் இங்க வந்து கூடி இருக்கீங்க, எதுக்காக வந்துட்டு கூடி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு பூஜை நடக்குது, அப்புறம் நம்ம எல்லாரும் சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அப்புறம் யோகா பயிற்சி பண்றதுக்கு வாரம் நீங்க வரீங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நன்மையை தரும். அதை தவிர்த்து வாழ்க்கையில எது உண்மைன்றதும் கற்றுக் கொடுக்கும். இது 2 விஷயம். ஸோ 3, 1 மன அமைதி, 2 உடல் ஆரோக்கியம், 3 நல்ல உறவு. நல்ல உறவு எல்லாமே கிடைச்சிருச்சு. உடல் ஆரோக்கியத்தை தக்க வைக்கிறதுக்கு பயிற்சி முறைகள் கற்றுக் கொடுக்கறதுக்கு உங்க ஆசிரியர் இருக்காங்க. 3வது மன அமைதி மட்டும்தான் உங்க கையில இருக்கு. காலையில இருந்து சில நேரத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன், மாஸ்டர் போன ஜென்மத்துல நான் செஞ்சதை வச்சு எப்படி இந்த ஜென்மத்துல என்ன தண்டிக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். நம்ம கர்மா வந்துட்டு அப்படித்தானே, போன ஜென்மத்துல நடந்ததை வச்சு இந்த ஜென்மத்துல தண்டிக்கிறது என்ன நியாயம் இல்லை அப்படின்னு. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு தெரியுதானே, இந்த ஜென்மத்துல கணக்கா இருக்குமா? இல்லையே, இந்த ஜென்மத்திலயும் அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கும். அப்ப போன ஜென்மமும் அதே மாதிரிதான். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெரியாத மாதிரி இருக்கும் சில நேரத்துல, இல்ல அறியாமையில இருக்கிறது தான். பதஞ்சலி வந்து சொல்றாரு, அறியாமையில இருக்கு, இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அறியாமை தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம்னு சொல்லுவாரு. உனக்குள்ள இருக்கிற திறமையை நீ அறியாம இருக்கிறது, உனக்குள்ள இருக்கிற ஆற்றல் வலிமையை நீ அறியாம இருக்கிறது. இப்ப இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பயிற்சி முறைகள்ல ஈடுபடணும். You must do certain practices that will help to awaken your inner potential. உன்னுள்ள இருக்கிற ஆற்றல் வந்து உணர வைக்கிறது. அதுக்கு தான் நம்ம எல்லாரும்
கூடியிருக்கோம். நல்ல ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. எனக்கு வார்த்தையை இவ்வளோ பேர் நான் நினைச்சு பார்க்கலான்ட்டு நானே ஹரிசரு அப்புறம் கதிர்வெல்லாம் ஒரு 4-5 பேர் இருப்போம். புதிய முடிச்சுட்டு எல்லாம் வந்து பார்த்தா சிலுப்பரை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்து பாதிப்புன்னு எனக்கு இருக்கேன். அந்த அளவுக்கு அன்பு உங்க எல்லாருக்கும் நீங்க எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்களா அத்தனை அன்பும் நான் உங்க அத்தனை பேரும் நான் வாழ்த்துறேன். எல்லாரும் கண்டிப்பா இன்னைக்கு வந்துடுற அத்தனை பேருக்கும் குழந்தைகளுக்கும் சரி எல்லாருக்கும் நான் வாழ்த்துறேன். ரொம்ப சிறப்பா சந்தோஷமா நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கீங்க. என் குரு எனக்கு வழங்கின அந்த ஆசீர்வாதத்தை உங்க அத்தனை பேருக்கு நான் வழங்குறேன். எல்லாரும் எப்பவுமே சிறப்பா சந்தோஷமா மன நிம்மதியோட உடல் ஆரோக்கியத்துடன் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். வாழ் வளமுடன் வாழ் வளமுடன் வாழ் வளமுடன்.